Welcome to Roaring Physics. So what are all the aspects of electric field? இப்போ நம்ம electric field பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியம். One is a source charge, another one is a test charge. Source charge என்றதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம், which is Q. Test charge என்றதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம், Q0. இதை பேஸ் பண்ணிலாம் என்னென்னலாம் பார்க்க போகிறோம் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆஸ்பெக்ட்ஸான்றதை தான் இந்த கான்செப்டில் பார்க்க போகிறோம். சரியா? ஸோ ரொம்ப சிம்பிள். ஓகே, கவனி. ஒரு விஷயம் தான் நான் சொல்கிற மாதிரி இருக்கும், ஒரு ரெண்டு டாபிக், தட் இஸ் 1 or 2 பாயிண்ட்ஸ். அதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் யூ பீப்புள் கேன் ஜஸ்ட் ட்ரை. அவ்வளோ ஈஸியாக இருக்கு. ஓகே ஓகே ஸோ இப்போ நான் என்ன ஒரு வார்த்தை சொன்னேன், சோர்ஸ் சார்ஜ் வில் கிரியேட் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தை. சரியா? டெஸ்ட் சார்ஜ்ன்றது என்ன, அந்த சோர்ஸ் சார்ஜ் கிரியேட் பண்ண ஃபீல்டுக்குள்ளே கொண்டு வர ஒரு சார்ஜ், ஜஸ்ட் ஃபார் டெஸ்டிங் பர்பஸ், அவ்வளோதான். அதை கொண்டு வரது தான் டெஸ்ட் சார்ஜ்னு சொல்கிறோம். ஓகே, பட் யார் ஃபீல்டை கிரியேட் பண்ணுவா, சோர்ஸ் சார்ஜ் தான் ஃபீல்டை கிரியேட் பண்ணும். சரியா? ரைட். ஸோ அதை கீப்பிங் தட் இன் மைண்ட், ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், சோர்ஸ் சார்ஜை போட போகிறேன். சோர்ஸ் சார்ஜ் பாசிட்டிவ் சார்ஜாக இருக்குது. ஓகே, சும்மா ஒரு லைன் ஆஃப் ஆக்ஷன் ஜஸ்ட் காமிக்கிறதுக்காக, ரெஃபரன்ஸ் காமிக்கிறதுக்காக போடுறேன். ஓகே, ஸோ இங்கே அடுத்த ஒரு சார்ஜ் போடுறேன், which is this is a test charge. அப்போ this is Q and this is Q0. சரியா? அதே மாதிரி நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும், சோர்ஸ் சார்ஜ் பாசிட்டிவ் போட்டு தானே காமிச்சிங்க, சோர்ஸ் சார்ஜ் நெகட்டிவ் இருக்கலாமா? எஸ், யூ கேன் புட், நெகட்டிவும் போட்டுக்கோ, தப்பே கிடையாது. ஓகே, ஸோ அனதர் ஒரு பாசிட்டிவ் டெஸ்ட் சார்ஜ் which is Q0. இது சோர்ஸ் டெஸ்ட் சார்ஜ், this is நெகட்டிவ், this is Q. சரியா? ஓகே, இப்போ என்னன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் என்ன அப்படின்னு நான் சொல்லி தரப்போகிறேன். எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் ரொம்ப 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 முக்கியம். சரியா? எல்லா கான்செப்ட்லையும் திருப்பி திருப்பி ரிப்பீட் ஆகும். எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைரக்ஷன் என்ன, மார்க் பண்ண அப்படின்னு வாங்க. சரியா? வாட் இஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைரக்ஷன்? நல்லா தெரிஞ்சுக்கோ. If the source charge is positive, if the source charge is positive, electric field direction will be radially outwards. Electric field direction is radially outwards. If the source charge is negative, if the source charge is negative, the electric field direction will be radially inwards. The electric field direction will be radially inwards. இவ்வளவுதான் கான்செப்ட். சரியா? ஃபர்ஸ்ட் ஆஸ்பெக்ட் இதுதான். சரியா? ஃபர்ஸ்ட் ஆஸ்பெக்ட் போலாமா? இப்போ சோர்ஸ் சார்ஜ் என்ன போட்டிருக்கேன், சோர்ஸ் சார்ஜ் ஃபுல்லாலாம் எழுதலை, நான் ஜஸ்ட் ஒரு கீ பாயிண்டாக எழுதுறேன். சோர்ஸ் சார்ஜ் பாசிட்டிவ். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைரக்ஷன் என்ன, அவுட்வேர்ட்ஸ். அது அவுட்வேர்ட்ஸ் தான் சொல்லிருப்பேன், ரேடியலி அவுட்வேர்ட்ஸ், அலாங் த ரேடியஸ்னு அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. ரேடியலின்னா என்ன மீனிங், அலாங் த ரேடியஸ், அலாங் த ரேடியஸ், ரேடியலி அவுட்வேர்ட்ஸ். அதே மாதிரி அங்கே என்ன, சோர்ஸ் சார்ஜ் நெகட்டிவ், சோர்ஸ் சார்ஜ் நெகட்டிவ். அப்போ சோர்ஸ் சார்ஜ் நெகட்டிவாக இருந்தால் என்ன ஆகும், எலக்ட்ரிக் ஃபீல்டு டைரக்ஷன் ரேடியலி இன்வர்ட்ஸ். அவ்வளோதான் விஷயம். இதுதான் ஃபர்ஸ்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஒன் ஆஃப் த ஃபோர்மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இது, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆஸ்பெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இதுதான். சரியா? கிளியரா? இது ஓகேவா? செகண்ட் போகலாமா? செகண்ட், இதில் ஒரு சின்ன மைனர் மாடிஃபிகேஷன் பண்ணுறேன் பார். இதில் ஒரு சின்ன மைனர் மாடிஃபிகேஷன் பார். ஓகே, லைக் இப்படி வச்சுக்கலாம். சரி, அதே மாதிரி மைனஸ் இது Q0, இது வந்து Q. சரியா? இப்போ கவனி, இப்போ ஒரு டவுட் வந்துட்டு வேறு நம்மளுக்கு. இங்கே சோர்ஸ் சார்ஜ் வச்சு போட்டிங்க, எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைரக்ஷன் அவுட்வேர்ட் சொன்னீங்க, அக்செப்ட் பண்ணிட்டேன். வேறு அவுட்வேர்ட் டைரக்ஷனே போடலையே. வெரி குட், அப்படியே போயிட்டேன் நான். டைரக்ஷன் இன்வர்ட். சரியா? இது எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன், இ வெக்டார், இ வெக்டார்னு போட்டுக்கோ. சரியா? சாரி, இந்த டைரக்ஷனை போடலாம். இ வெக்டார் இன்வர்ட், இ வெக்டார் அவுட்வர்ட், பிகாஸ் சோர்ஸ் சார்ஜ். இங்கே என்ன சார் பண்ணணும், இங்கே என்ன இருக்குது, அதே பாசிட்டிவ் தான் இருக்குது, அதே நெகட்டிவ் தான் இருக்குது, பிரச்சனை இல்லை. பட் டெஸ்ட் சார்ஜை பாரு, டெஸ்ட் சார்ஜ் ஒன்று பாசிட்டிவ் டெஸ்ட் சார்ஜ் எடுத்துட்டு இருக்கேன், ஒன்று நெகட்டிவ் டெஸ்ட் சார்ஜ் எடுத்துட்டு இருக்கேன். இப்போ எப்படி போடுறது, இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைரக்ஷன் என்ன ஆகும், டவுட்டே வேண்டாம். இப்போவும் கண்ணை மூடிட்டு எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைரக்ஷன் இது அவுட்வர்ட் தான், இது இன்வர்ட் தான். பிகாஸ் ரீசனை தெரிஞ்சுக்கோ, எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைரக்ஷன் is independent of test charge.
ஸோ எதை மட்டும்தான் டிபெண்ட் பண்ணி இருக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைரக்ஷன்? சோர்ஸ் சார்ஜை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம், டெஸ்ட் சார்ஜை டிபெண்ட் பண்ணி இருக்காது. அதனால கண்ணை மூடின்னு என்ன போட்டுடலாம், பாசிட்டிவ் நெகட்டிவ் சோர்ஸ் சார்ஜ் பார்த்த உடனே நீ அவுட்வர்டா இன்வர்டான்னு போட்டுரு. டெஸ்ட் சார்ஜ் அது பாசிட்டிவாக இருந்தாலும் சரி நெகட்டிவாக இருந்தாலும் சரி, இட் டஸ் நாட் அஃபெக்ட் யுவர் டைரக்ஷன். புரிஞ்சுதா? கிளியரா? ஓகே. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு திருப்பி பாரு, சோர்ஸ் சார்ஜ் என்னங்க பாசிட்டிவ், கண்ணை மூடிண்டு ரேடியலி அவுட்வர்ட்னு போட்டுரு. இங்கே பாரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைரக்ஷன், இது சோர்ஸ் சார்ஜ் நெகட்டிவ், கண்ணை மூடிண்டு ரேடியலி இன்வர்ட் போட்டுரு. அவ்வளோதான், செகண்ட் ஆஸ்பெக்ட் ஓவர். செகண்ட் ஆஸ்பெக்ட் ஓவர். கிளியரா இது வரைக்கும்? புரிஞ்சுதா? எனி டவுட்ஸ் அப் டு திஸ்? நெக்ஸ்ட் போகலாமா? நெக்ஸ்ட் இதை விட ரொம்ப சிம்பிள். சரியா? இதை விட சிம்பிள். கவனி. பிகாஸ் ஏன் டவுட் வரும், ஏன் வந்து டெஸ்ட் சார்ஜ் இண்டிபெண்ட்? பிகாஸ் யார் சார் கிரியேட் பண்ணுறா ஃபீல்டை? சோர்ஸ் சார்ஜ் தான் கிரியேட் பண்ணுறது. அதனால அங்கே டெஸ்ட் சார்ஜுக்கு ஒரு வேலையும் இல்லை. டெஸ்ட் சார்ஜ் சும்மா உள்ளே வந்துட்டு போகிறது, உள்ளே வந்தால் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறது, அவ்வளோதான். யார் கிரியேட் பண்ணுறா அதை? சோர்ஸ் சார்ஜ் தான். அதனால சோர்ஸ் சார்ஜுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். அதனால சோர்ஸ் சார்ஜுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ்ன்றதுனால என்ன, எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைரக்ஷன் சோர்ஸ் சார்ஜை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது, பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் அதை பொறுத்து தான். டெஸ்ட் சார்ஜை டிபெண்ட் பண்ணி கிடையாது. சரியா? ஓவர். தேர்ட் பாயிண்ட் பாரு. தேர்ட் பாயிண்ட் இன்னும் சிம்பிள். ஜஸ்ட் ஒரு ஆக்சஸ் மாதிரி ட்ரா பண்ணிக்கிறேன். சரியா? இங்கே பாரு 3 பாயிண்ட் பிளேஸ் பண்ண போகிறோம். அந்த 3 பாயிண்ட்டும் 3 பாயிண்ட் சார்ஜ்னு எடுத்துக்கோ. 3 பாயிண்ட்டும் 3 பாயிண்ட் சார்ஜ் அப்படின்னு எடுத்துக்கோ. அப்போ 3 பாயிண்ட் சார்ஜ் அப்படின்னா இங்கே ஒரு பாயிண்ட் வைக்கிறேன், இங்கே ஒரு பாயிண்ட் வைக்கிறேன், இங்கே ஒரு பாயிண்ட் வைக்கிறேன். ஸோ இது உன்னோட சோர்ஸ் சார்ஜ் இங்கே இருக்குது, ப்ளஸ் இங்கே இருக்குது. சரியா? அதே மாதிரி இங்கே போடணும், இது மைனஸ். அதே மாதிரி இங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போடுவோமா? சரி சரி சார், இங்கே டைரக்ஷன் பாருங்கள். டைரக்ஷன் எப்படி போடணும்? டைரக்ஷன் முக்கியம். இங்கே நெகட்டிவ்னு போட்டேன், ஸோ இட் மஸ்ட் பி ரேடியலி இன்வர்ட்ஸ். அவுட்வர்ட் போட்டுறாத. அதனால இது ஆக்சஸ்லாம் கிடையாது, நான் மார்க் பண்ணது ஜஸ்ட் லைன் ஆஃப் ஆக்ஷன் போட்டிருக்கேன், அவ்வளோதான். வேறு ஒன்றும் இல்லை. ஆக்சஸ்லாம் நினச்சிக்காதீங்க, அவுட்வர்ட் போட்டுறாதீங்க. ஸோ இங்கே நெகட்டிவ் போட்டதுனால பாரு இன்வர்ட் டைரக்ஷன் போட்டிருக்கேன் பாரு. ஓகே ரைட். ஸோ இங்கே என்ன பாரு, ஸோ என்னென்ன மார்க் பண்ணுறேன் பாரு. இது ஏ, இது பி, இது சின்னு வச்சுக்கிறேன். சரியா? ஸோ நான் இங்கே அப்படியே இதை மாற்றிக்கிறேன். இது சி, இது பி, இது ஏ. எங்கே ஃபீல்டு ஜாஸ்தியாக இருக்கும்? திஸ் இஸ் வாட் மை கொஸ்டின். இன் விச் பாயிண்ட், நான் கேட்குற கொஸ்டின் புரியுறதா பார். விச் பாயிண்ட் சார்ஜ் வில் எக்ஸ்பீரியன்ஸ் மோர் ஃபீல்டு? விச் பாயிண்ட் சார்ஜ் வில் எக்ஸ்பீரியன்ஸ் மோர் ஃபீல்டு? or which will experience more force, electric force? இது experience பண்ணும். Yes, your answer is right. A will experience more field than that of B than that of C, because source charge க்கு கிட்ட நீ போக 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 ஃபீல்டு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். தூர வர ஃபீல்டு ரொம்ப கம்மியாக இருக்கும். எதை வச்சு தெரிஞ்சுக்கலாம்? ரொம்ப சிம்பிள். நானாக சொல்கிற தியரி இல்லை, உனக்கு நான் சொல்லிக் கொடுத்த விஷயம் தான். E is equal to 1/4πε0 Q/r² அப்படின்னு ஒரு விஷயத்தை பார்த்துருக்கேன். இன்டூ ஆர் கேப்பிங் எலக்ட்ரிக் ஃபீல்ட் போட்டோ இப்படி ஒரு விஷயத்தை பார்த்துருக்கேன். ஸோ திஸ் இஸ் இன்வெர்ஸ்லி, மற்றதெல்லாம் வச்சுக்கோ, இது கான்ஸ்டன்ட். சோர்ஸ் சார்ஜோட வேல்யூ மாற போகிறது இல்லை. அப்போ r² பாரு, டிஸ்டன்ஸை பாரு. அப்போ E vector is inversely proportional to r². கரெக்டா? அப்போ E vector is inversely proportional to r² அப்படின்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அப்போ இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்னா கீழே இருக்கிற டேர்ம் இன்க்ரீஸ் ஆக மேலே இருக்கிற டேர்ம் என்ன ஆகிடும்? குறைஞ்சிடும். சரியா? லைக் ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோ, கீழே வந்து R.5 வச்சுக்கோ, ஒரு கேஸில் என்ன வச்சுக்கோ 5ன்னு வச்சுக்கோ. அப்போ 0.5 இன்ட்டு 0.5 இன்ட்டு 0.5 இன்னும் ஈஸியாக வச்சுக்கலாம். 1/2 இன்ட்டு 1/2ன்னு போட்டுக்கோ. 1/4னா 0.25. அப்போ 1/0.25 என்ன? 4. 1/0.25 என்ன? 4. அப்போ அதே கேஸ் எடுத்துக்கோ, 5ன்னு போட்டுக்கோ. 1/5னா 1/5, 5² 25. அப்போ 1/25. அப்போ 1/25 will be all, கண்டிப்பாக it will be less than that of 4. ஓகே, அப்போ புரியுறதா? டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆக எலக்ட்ரிக் ஃபீல்டு குறையும். ஃபீல்டு இன்க்ரீஸ் ஆகணும்னா டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கணும். அந்த விஷயத்தை தான் இங்கே பேசுகிறேன். அப்போ எவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கும், எலக்ட்ரிக் ஃபீல்டு வில் பி மோர். அப்போ டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கிறது இட் வில் கெட் மோர். இட் வில் பி தட் இஸ் அதுக்கிட்ட நிறைய ஃபீல்டு இருக்குது. தட் இஸ் இந்த எங்கெல்லாம் வந்து ஃபீல்டு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கோ அதுக்கிட்ட போகும்போது இட் வில் எக்ஸ்பீரியன்ஸ் மோர் ஃபோர்ஸ்.
ஓகே இட் வில் பி எக்ஸ்போஸ்டு டு மோர் ஃபோர்ஸ். ஓகே அதுதான் சொல்ல வந்தேன். ஓகே அப்போ இங்கே தேர் வில் பி மோர் ஃபீல்டு. ஏன்னா ஃபீல்டும் ஃபோர்ஸும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் தான். என்ன பார்த்தோம் நம்ம எழுதுவா E = F/Qன்னு பார்த்தோமா? இப்போ எந்த வீடியோவில் தான் பார்த்தோம் சரியா? அப்போ இது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். அதில் கிட்ட வர ஃபோர்ஸ் ஜாஸ்தி, அப்போ ஃபீல்டும் ஜாஸ்தி. புரிஞ்சுதா? அப்போ எப்படி எழுதலாம் இந்த கேஸை? இங்கே மேலே எழுதுகிறேன் பாரு, EA is greater than that of EB greater than that of EC. ஏன்னா EC தூரம் சரியா? அதே மாதிரி இங்கே என்ன எழுதலாம்? EC is greater than that of EB greater than that of EA. கரெக்டா? கிளியரா? ஏன்னா பிகாஸ் இங்கே EC ரொம்ப கிட்ட இருக்குது, EA தூரமாக இருக்குது, நடுவில் BB இருக்குது. அவ்வளோதான். அதனால தான் எலக்ட்ரிக் ஃபீல்டை சொல்லும்போது எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு சொல்லலாம், எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி அப்படின்னும் சொல்லலாம். ரெண்டு டேர்மும் இருக்குது. ரெண்டுமே சொல்கிறது எலக்ட்ரிக் ஃபீல்டை தான் சொல்கிறது. ஃபீல்டு ஆர் ஃபீல்டு இன்டென்சிட்டி. நம்ம எப்படி கிராவிடேஷனல் ஃபீல்டு இன்டென்சிட்டின்னு பார்த்துருக்கோமோ அந்த மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆர் எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி இது ஒன் அண்ட் த சேம். ரெண்டுமே சேம் தான். புரிஞ்சுதா? கிளியரா? எனி டவுட்ஸ்? குட். ஸோ யூ பீப்புள் கேன் டேக் அ ஸ்க்ரீன்ஷாட் ஹியர். ஸோ எப்படி எலக்ட்ரிக் ஃபீல்டை வந்து நம்ம கிளாஸிஃபை பண்ணுவோம் அப்படின்றது. ஓகே ரெண்டு விதமாக கிளாஸிஃபை பண்ணலாம் எலக்ட்ரிக் ஃபீல்டை. ஓகே கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு. சரியா? எப்படி கிளாஸிஃபை பண்ணலாம்னா யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு அண்ட் நான் யூனிஃபார்ம். பை திஸ் டைம் E வெக்டார்னு போட்டோம்னா என்னன்னு தெரியும் நம்ம மைண்டில், எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு வரணும். சரியா? யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு அண்ட் நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. அப்போ யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டோட ரெப்ரசன்டேஷன் எப்படி இருக்கும்? ஆல் த லைன்ஸ் வில் பி யூனிஃபார்ம். அவ்வளோதான் சார் விஷயம். இன்னும் பெரிய நீ காம்ப்ளிகேட்டடாக யோசிக்கிற லெவலுக்கு ஒரு விஷயமும் கிடையாது சார். திஸ் இஸ் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. மோஸ்ட்லி நம்ம யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் எல்லாமே பார்ப்போம். தென் ஒரு பாயிண்ட் சார்ஜ் இருக்குல்ல, ஒரு பாயிண்ட் சார்ஜ் கிரியேட் பண்ணுற ஒரு ஃபீல்டு தட் வுட் பி a நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்ஸிமம். இப்போ லைக் பாயிண்ட் சார்ஜ் இப்படி இருக்குது, இது ஒரு ஃபீல்டை கிரியேட் பண்ணுறதுன்னா எப்படி இருக்கும்? லைக் திஸ். ஓகே இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். திஸ் இஸ் த நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் வேர் த பாயிண்ட் சார்ஜ் கிரியேட்ஸ் நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் திஸ் வில் பி அ யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. அதோட ரெப்ரசன்டேஷன் காமிச்சேன். பிகாஸ் இன் லேட்டர் லெக்சர்ஸ் வரும்போது நம்ம டேரெக்டாக யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி தான் ரெப்ரசென்ட் பண்ணி நம்ம அப்படியே மூவ் ஆன் பண்ண ஆரம்பிப்போம். அதுக்காக ஜஸ்ட் அந்த ரெப்ரசன்டேஷன் எப்படி இருக்கும்ன்றதை மட்டும் நான் காமிச்சேன். ஓகே ஸோ தட்ஸ் இட். ஸோ இந்த வெரி நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம நெக்ஸ்ட்டு வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸோட ப்ராப்பர்ட்டிஸை பார்க்கலாம். ஓகே ஸோ ஹோப் தீஸ் கண்டென்ட்ஸ் வுட் பி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கண்டென்ட்ஸ் எல்லாமே. ஓகே ரைட். ஸோ இஃப் யூ லைக் த கண்டென்ட் ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.